ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க ஒருபோதாவது கவனிச்சீங்களா? பௌர்ணமி இரவு வந்தா ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள்? அவர்கள் சிக்ஸட்டிங்கிற்கு வரல. அவர்கள் டைம் பாஸ்க்கு வரல. அவர்கள் 14 கிலோமீட்டர் நடக்க வருகிறார்கள். ஏன்? நான் முதல்ல இத பார்த்தப்போ எனக்கும் அதே கேள்விதான். இது என்ன ஸ்பெஷல்? அது ஒரு சாதாரண நடை இல்ல. அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. கிரிவலம். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அந்த மலை ஒரு மலைன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க. அது சிவன் என்று நம்புறாங்க. அதனால தான் அதை சுற்றி நடப்பது ஒரு வாக்கிங் இல்ல, ஒரு பிரேயர். இப்போ கேள்வி வரும், ஏன் பௌர்ணமி நாளில்தான்? இதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கூட இருக்கு. பௌர்ணமி நாளில் சந்திரன் ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம மனசு கொஞ்சம் அதிகமா சென்சிட்டிவ் ஆகும். நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த நாள் எமோஷன்ஸ் கூட வேற மாதிரி இருக்கும். அந்த பாதையில் நீங்க நடக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க வெளியில் என்ன நடக்குது என்று கவனிக்க மாட்டீங்க. உங்க உள்ள என்ன நடக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆயிடும். அதுதான் கிரிவலம் மேஜிக். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போதும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஒர்க், ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம்ஸ். ஆனா இந்த ஒரு இரவு நீங்க ஸ்லோவா நடக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, உங்களை நீங்க கேட்கிறீங்க. அதனால தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த நடை அவர்களின் பிரச்சனைய சால்வ் பண்ணும்னு இல்ல, ஆனா அதை ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரென்த் தரும். அதனால பௌர்ணமி இரவு நீங்க அந்த பாதையில் நடந்தா நீங்க மலை சுட்ட மாட்டீங்க. உங்க மனசு, உங்க வாழ்க்கை அதையே சுற்றி மாற்ற ஆரம்பிக்கும். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? அந்த பாதையில் நடக்கிறவர்கள் அவர்களோட முகத்தை பார்த்தா யாராவது சிரிக்கிறாங்க, யாராவது அமைதியா இருக்காங்க, யாராவது அழுகுறாங்க கூட. ஆனா ஒரு காமன் விஷயம் இருக்கு. அவர்கள் எல்லாரும் எதையோ விட்டு விட்டு நடக்கிறார்கள். ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் விட்டுட்டு நடக்கிறார், மற்றொருத்தர் பயம் விட்டுட்டு நடக்கிறார், இன்னொருத்தர் பாஸ்ட் விட்டுட்டு நடக்கிறார். அதுதான் இந்த கிரிவலம் ஸ்பெஷல். நீங்க அந்த நேரத்தில் திருவண்ணாமலையில இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஃபீலிங். ரோட்ல ஆயிரக்கணக்கான மக்கள், ஆனா ஒரு சைலன்ஸ் இருக்கும். நாய்ஸ் இருக்குமே, ஆனா மைண்ட்ல ஒரு காம் இருக்கும். சில பேர் இத பியூரி பிலீஃப்னு சொல்வாங்க, சில பேர் சயின்ஸ்னு சொல்வாங்க. ஆனா உண்மையா சொன்னா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ட்ரை பண்ணினாதான் புரியும். ஒரு 14 கிலோமீட்டர் வாக் சாதாரணமாக பார்த்தா அது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஆனா நீங்க மனசோட நடக்கும்போது அது மெடிடேஷன் ஆயிடும். ஒவ்வொரு அடியும் ஒரு தாட் கிளியர் ஆகும். நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவு ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணினாலும் ஒரு நேரம் கூட நம்மோட நாம் சிட் பண்ணி பேச மாட்டோம். ஆனா இங்க நீங்க நடக்கிறீங்க, ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க, டிஸ்ட்ராக்ஷன் இல்ல. அப்போ உங்க லைஃப் பற்றி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஃபுல் மூன் லைட்ல நீங்க நடக்கும்போது அது ஒரு வெளிச்சம் மட்டும் இல்ல, அது ஒரு காம் ஃபீலிங் கொடுக்கும். நீங்க அலோனா இருந்தாலும் லோன்லியா ஃபீல் ஆகாது. அந்த மலை பல பேருக்கு லார்ட் சிவான்னு மட்டும் இல்ல, அது ஒரு ஸ்ட்ரெங்த், ஒரு சப்போர்ட் சிஸ்டம். நீங்க ஒரு ஃபுல் ரவுண்ட் முடிச்சப்புறம் உங்க ப்ராப்ளம் எல்லாம் டிசப்பியர் ஆகாது. ஆனா நீங்க அந்த ப்ராப்ளமை பார்க்கும் வே மாறிடும். அதுதான் ரியல் சேஞ்ச். அதனால தான் பௌர்ணமி நாளில ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வருகிறார்கள். அவர்கள் மிராக்கிள் தேடி வரல. அவர்கள் அவர்களையே தேடி வருகிறார்கள். ஒரு நாள் நீங்களும் அந்த பாதையில் நடந்தா நீங்க ஆன்சர் கிடைக்காது. ஆனா நீங்க தான் ஆன்சர் ஆகிடுவீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லட்டா? இந்த கிரிவாலம் பாதையில் நீங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க என்ன ஜாப், எவ்வளவு சேலரி, என்ன ஸ்டேட்டஸ் எதுவும் முக்கியமில்ல. அந்த நேரத்தில் நீங்க ஒரு மனிதன் மட்டும். ஈக்குவாலிட்டி மற்றும் ஹியூமன் கனெக்ஷன். அங்கே ஒரு ரிச் பர்சன் கூட நடப்பார், ஒரு புவர் பர்சன் கூட நடப்பார். ஆனா அந்த பாதையில் அவர்கள் இருவருக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஏன்னா அவர்கள் இருவருக்கும் ஒரே தேவை, ஒரு அமைதி. நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் மைண்ட் ஃபுல்லா தாட்ஸ் இருக்கும். ரேண்டமா நினைவுகள் வரும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ஆனா நீங்க தொடர்ந்து நடக்கிறீங்கன்னா அது ஸ்லோலி காம் ஆகும். அது ஒரு டீடாக்ஸ் மாதிரி, பாடிக்கு டீடாக்ஸ் பண்ற மாதிரி. மைண்டுக்கும் டீடாக்ஸ் தேவை. அதை இந்த நடை நேச்சுரலி பண்ணுது. சைலன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க பேசவே மாட்டீங்க. உங்க மைண்டு கூட சைலண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சைலன்ஸ்ல தான் நீங்க உங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் சில கேள்விகள் வரும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு உண்மையில என்ன வேணும்? நான் ஹாப்பியா இருக்கேனா? இந்த மாதிரி கேள்விகள்.
சில பேருக்கு அந்த வாக்ல ஆன்சர் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். அவர்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. நீங்க அந்த மலை சுற்றும்போது நீங்க வெளியுல சுத்துற மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையில் நீங்க உங்க உள்ளுல தான் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ஒரு நாள் அவன் வந்தான் திருவண்ணாமலைக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. அவன் முழு இரவும் நடந்தான். அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகல. ஆனா அவன் மனசு லைட்டா ஆகிடுச்சு. அவன் நெக்ஸ்ட் டே அதே ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, இந்த இடம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவதற்காக இல்ல, உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக. அதனால தான் இந்த நடை ஒரு ரிச்சுவல் இல்ல, ஒரு ஜேர்னி. பௌர்ணமி இரவு நீங்க அந்த பாதையில் நடக்கும்போது நீங்க தனியாக இல்லை. உங்க மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் அதே ஃபீலிங்ல நடக்கிறாங்க. அது ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணும். அந்த கனெக்ஷன் மனிதர்களோட மட்டும் இல்ல, உங்க உள்ளத்தோட. ஒரு நாள் நீங்க அந்த கிரிவலம் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்சர் தேடி போவீங்க. ஆனா திரும்பும்போது நீங்க தான் ஒரு புதிய ஆன்சர் ஆகி விடுவீங்க. பௌர்ணமி இரவில் நடப்பது பாதை இல்ல, மாறுவது நீங்க தான். நான் உங்களிடம் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லட்டா? இந்த கிரிவலம் நீங்க வெளியில இருந்து பார்த்தா அது ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி மாதிரி தான் தெரியும். ஆனா அது குக்குள்ள இறங்கினாதான் புரியும். இது ஒரு இன்னர் ஜேர்னி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க யாருடனும் பேச மாட்டீங்க. ஈவன் உங்க நண்பர்களோட கூட இல்ல. ஏன்னா உங்க மைண்ட் உங்க கூட பேச ஆரம்பிக்கும். நம்ம தினமும் பிஸியா இருப்பதால நம்ம உள்ள என்ன நடக்குது நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனா அந்த இரவு, அந்த நடை, உங்க உள்ள இருக்கும் அந்த சைலண்ட் வாய்ஸ லவுடா கேட்க வைக்கும். சந்திரன் மேல ஒளிரும். லைட் ஃபுல்லா இல்ல, டார்க் கூட இல்ல. ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்க மனசும் ஸ்லோலி பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் உங்களிடம் ஒரு உண்மைய சொல்லணும். இது மேஜிக் இல்ல. ஒரு இரவில லைஃப் சேஞ்ச் ஆகாது. ஆனா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும். நீங்க அந்த பாதையில் நடக்கும்போது நீங்க ப்ராப்ளம்ஸ் மறக்க மாட்டீங்க. ஆனா அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நாம் எப்போதும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சிச்சுவேஷன்ஸ் கூட, பீப்புள் கூட, சம்டைம்ஸ் நம்ம கூட. ஆனா அந்த நடை உங்களுக்கு ஒரு விஷயம் கட்டுத்தரும். லெட் கோ. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் பல பேருக்கு லார்ட் சிவன்னா என்னன்னா ஒரு கடவுள் மட்டும் இல்ல, ஒரு ஃபீலிங், ஒரு சைலன்ஸ், ஒரு அக்செப்டன்ஸ். நீங்க அந்த பாதையில் கவனிச்சீங்கன்னா ஒரு அம்மா நடக்கறாங்க. அவங்க மனசுல ஃபேமிலி டென்ஷன் இருக்கலாம். ஒரு இளைஞன் நடக்கிறான். அவனுக்கு ஃபியூச்சர் பற்றி டவுட் இருக்கலாம். ஒரு வயதானவர் நடக்கிறார்கள். அவர்களுக்கு லைஃப் மெமரிஸ் இருக்கும். ஆனா அந்த 14 கிலோமீட்டர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு காமன் ஸ்பேஸ் கொடுக்குது. திங்க், ஃபீல், ரிலீஸ். அதனால தான் இந்த இடம் திருவண்ணாமலை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்ல, ஒரு தெரப்பி மாதிரி. ஒரு நேரம் வரும், நீங்க டயர்டா இருப்பீங்க, கால் வலி இருக்கும். அப்போ நீங்க நிறுத்தணும்னு தோணும். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் நினைத்ததை விட நான் ஸ்ட்ராங். அதுதான் அந்த வாக் உங்களுக்கு கொடுக்கும் பிக்கெஸ்ட் கிஃப்ட். கான்ஃபிடன்ஸ். நீங்க முடிக்கலாம், நீங்க ஹேண்டில் பண்ணலாம். அதனால பௌர்ணமி நாளி ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அவர்கள் மிரக்கல் தேடி வரல, அவர்கள் ஒரு சேஞ்ச் ஃபீல் பண்ண வர்றாங்க. நான் இதை ஒரு லைன்ல சொல்லணும்னா, இந்த கிரிவலம் உங்க வாழ்க்கைய மாற்றாது, அது உங்களை மாற்றும். அப்புறம் நீங்க தான் உங்க வாழ்க்கைய மாற்றுவீங்க. பௌர்ணமி இரவில் நீங்க அந்த பாதையில் நடக்கும்போது நீங்க எங்க போறீங்கன்னு முக்கியம் இல்ல, நீங்க யாராக மாறுறீங்கன்னு தான் முக்கியம். நீங்க எப்பாவதாவது திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? அல்லது கிரிவாலம் பண்ணிருக்கீங்களா? அந்த 14 கிலோமீட்டர் பாதை சாதாரணமா ஒரு ரோடு இல்ல, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஆனா அந்த பாதையில் இருக்கும் 8 லிங்கம் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு நீங்க கிரிவாலம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அருணாச்சலேஸ்வரர் கோவில் சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் நடக்கறாங்க. யாருக்காவது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், யாருக்காவது பீஸ், யாருக்காவது சொல்யூஷன். ஆனா உண்மையா சொன்னா அவர்கள் தேடுறது அவர்களுக்குள்ளதான் இருக்கு. அதுக்காகத்தான் இந்த 8 லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஜஸ்ட் டெம்பிள்ஸ் இல்ல, இது ஒரு லைஃப் ப்ளூ பிரிண்ட். முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இந்திரன்னா கிங், லீடர். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரு லெவலுக்கு ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன், பொசிஷன் வேண்டும்னு நினைப்போம். ஆனா ஒரு டேஞ்சரஸ் விஷயம் இருக்கு, ஈகோ. இந்திர கூட ஈகோவால தான் பல தடவை டவுன்ஃபால் பார்த்திருக்கான். லீடர்ஷிப்னா பவர் கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டி.
இப்போ நெக்ஸ்ட் அக்னிலிங்கம், ஃபயர். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நெருப்பு டெஸ்ட்ராய் பண்ணும், ஆனா அதே நெருப்பு தான் கிரியேட் கூட பண்ணும். உங்க வாழ்க்கையில சேஞ்ச் வேணும்னா பழைய வெர்ஷன் உங்களை எரிக்கணும். ஓல்ட் ஹேபிட்ஸ், ஃபியர், ஓவர் திங்கிங், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பெயின் அவசியம். 3 யமலிங்கம். இது கொஞ்சம் டீப். யமலிங்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் இருக்கு. நம்ம ஒரு நாள் இறக்க போறோம். அதை நினைச்சா நம்ம ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகும். டைம் லிமிட்டட், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. 4 நிருத்தி லிங்கம். லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. பீப்புள், சிச்சுவேஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ். ஆனா நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 வர்ணலிங்கம். இது எமோஷன்ஸ் பத்தி. நம்ம வாழ்க்கையில பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் என்னன்னா ஃபீலிங்ஸ் ஹேண்டில் பண்றது. ஆங்கர், லவ், அட்டாக்மெண்ட். ஃபீல் பண்ணுங்க, ஆனா அதுல மூழ்காதீங்க. 6 வாயுலிங்கம். நம்ம தினமும் பிரீத் பண்றோம், ஆனா ஃப்ரீயா இருக்கிறோமா? சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபியர். ஃப்ரீடம் வெளியில கிடைக்காது, அது உங்க மைண்ட்ல தான் உருவாகும். 7 குபேரலிங்கம், மணி. இந்த வேர்ட் கேட்டவுடன் நம்ம எல்லாருக்கும் ரியாக்ஷன் வரும். மணி பேட் இல்ல, ஆனா ராங் மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். மணி ஒரு டூல், அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. 8 ஈசான்யா லிங்கம். லாஸ்ட் ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல். ஈசான்யா லிங்கம். இங்க தான் நீங்க உங்களை சந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்க டவுட்ஸ், உங்க ஃபியர்ஸ், உங்க பர்பஸ். நீங்க தேடுற ஆன்சர்ஸ் ஆல்ரெடி உங்க உள்ள இருக்கு. இந்த 8 லிங்கமும் 8 டெம்பிள்ஸ் இல்ல, 8 லெசன்ஸ். நீங்க கிரிவாளம் பண்ணும்போது நீங்க ரோட் மட்டும் சுத்த மாட்டீங்க, உங்க வாழ்க்கைய சுத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. திருவண்ணாமலையில நீங்க 8 லிங்கம் பார்க்க மாட்டீங்க, நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தூரம் ஓடினாலும் நம்மை நாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு நாள் ஒரு இடம் நம்மை நாமே சந்திக்க வைக்கும். அந்த இடம்தான் திருவண்ணாமலை. கிரிவலம் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு லிங்கத்தையும் கடக்கும்போது அது ஒரு டெம்பிள் விசிட் இல்ல, ஒரு ரிஃப்ளெக்ஷன். இந்திரலிங்கம் உங்க ஈகோய கேட்கும். அக்னிலிங்கம் உங்க பாஸ்ட எரிக்க சொல்லும். யமலிங்கம் உங்க டைம் ரிமைண்ட் பண்ணும். நிருதிலிங்கம் அன்னெசசரி பீப்புள்ஸை விட சொல்லும். வருணாலிங்கம் உங்க இமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்ண சொல்லும். வாயுலிங்கம் உங்களுக்கு ஃப்ரீடம் என்னன்னு கேட்கும். குபேரலிங்கம் மணியோட ரிலேஷன்ஷிப் கரெக்ட் பண்ணும். ஈசானலிங்கம் நீங்க யாருன்னு உங்களுக்கே காட்டும். இந்த 14 கிலோமீட்டர் பாதை ஒரு வாக் இல்ல, ஒரு அவேக்கிங். நீங்க அங்க போய் வரும்போது உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேஜிக்கலி சால்வ் ஆகாது, ஆனா நீங்க மாறி வருவீங்க. ஏன்னா லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா பிளேஸ் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகணும். திருவண்ணாமலையில நீங்க சும்மா சுத்த மாட்டீங்க, உங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்க அங்க போவீங்க, அப்போதான் புரியும் நீங்க கடவுளை தேடி போனதில்ல, உங்களை தேடி போயிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு கிரிவலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜேர்னி இன்னும் நீளும்.